இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் ரொட்டேரியன் கார்டன். ஹாய் கார்டன். Hi Satish, how are you? ஐ எம் டூயிங் கிரேட். ஹவ் ஆர் யூ கார்டன்? Yeah, Satish. கார்டன், இந்த டேர்ம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் என்ன மாதிரி ஒரு லேமனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிய மாட்டேங்குது. வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மீன்ஸ்? Structural engineering is இன் ஜென்ரல் சொல்லணும்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இஸ் கோயிங் டு பி த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பில்டிங். strength of the building. ஸோ உங்களுடைய மெம்பர்ஷிப் பிளான் வந்து நீங்கள் ஆளுகளை சேர்த்த போகிறீங்களா இல்லை? Very nice question because இது என்னமோ வெல்கம் டு எம்எம்எஸ் பாட்காஸ்ட். ஐ எம் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் ரொட்டேரியன் கார்ட்வின். ரொட்டேரியன் கார்ட்வின் பை ப்ரொஃபஷன் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பட் அ வெரி பேஷனேட் ரொட்டேரியன். ஸோ லெட்ஸ் டாக் வித் கார்ட்வின். ஹாய் கார்ட்வின். Hi Satish, how are you? ஐ எம் டூயிங் கிரேட். ஹவ் ஆர் யூ கார்ட்வின்? Yeah, Satish. கார்ட்வின், இந்த டேர்ம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் என்ன மாதிரி ஒரு லேமனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிய மாட்டேங்குது. வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மீன்ஸ்? Structural engineering is a very very simple term. அதாவது as a civil engineer நான் சொல்ல போகணும்னா வந்து for a building to be built, structural engineer தான் வந்து basic. ஏன்னா a design engineer who designs a building is called a structural engineer. Who plans and gives a beautiful elevation is called an architect. So strength of the building னு உங்களுக்கு வரும்போது which is the most important area of building a building, ஒரு structural engineer வந்து there the role comes. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து எல்லாரும் கட்டுறாங்க, நாங்களும் ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவர் வந்து காலம் போட்டு கட்டிட்டாரு, நானும் காலம் போட்டு கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மித்தை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரோட வேலை என்னவா இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய சாயில் வந்து அதான் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஃபார் பில்டிங் அ பில்டிங். கிளை சாயில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரெட் சாயில் இருக்கலாம், சரள மண் இருக்கலாம், சாண்ட் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சாயிலுக்கு வந்து எஸ்பிசின்னு சொல்லுவோம். அந்த சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சாயிலுக்கும் டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ ஒரு சாயிலில் வந்து ஒரு 20 அடி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பில்டிங் கட்டினா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து தப்பான விஷயம். ஸோ இதை டிசைட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு வாட் டைப் ஆஃப் பில்டிங், அந்த பில்டிங் வந்து காலம் எடுக்கலாமா, பைல் ஃபவுண்டேஷன் எடுக்கலாமா, இல்லை ஈவன் நம்ம பழைய மெத்தட் கருங்கல்ல கட்டுறோம் பார்த்தீங்களா, சிஆர் மேசன்ரி வச்சு கட்டுற பில்டிங் பண்ணலாமாங்கிறது முடிவு பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர். எந்த அளவுக்கு இப்போ ஹில்லி ஏரியாலெலாம் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா டை பீமுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எந்த லெவலில் போடணும் இதெல்லாம் வந்து ஒரு லே பர்சனுக்கு தெரியாது. அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அப்படியே ஒரு பில்டிங் ஒரு பேட்டர்னாக கட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து எல்லா இடங்களுக்கும் சூட் ஆகாது. பிளெயினில் வீடு கட்டுறவங்க வந்து போய் ஹில்லில் போய் கட்ட முடியாது. இல்லை கிளே சாயிலில் கட்டிட்டு இருக்கிறவங்க அதே மெத்தடை வந்து ரெட் சாயிலில் நீங்கள் கட்டினீங்கன்னா வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ரெட் சாயிலில் கட்டுறவங்க வந்து நீங்கள் கிளே சாயிலில் வந்து அதே பேட்டர்ன் கட்டினீங்கன்னா பில்டிங் ஃபெயில் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கன்சல்டிங் அ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட போனால் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிரும், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா உங்களுடைய காஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா ரெகுலராக நீங்கள் கட்டக்கூடிய பில்டிங், அதான் சொல்கிறேன், ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளே சாயில்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அதாவது சாயில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எடுத்து தான் ஆகணும். எங்கே வந்து அந்த சாயிலோடைய எஸ்பிசி கிடைக்குதோ, நல்ல வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்குதோ அது வரைக்கும் எடுக்க சொல்லுவோம். ஓகே. அதே ரெட் சாயில்னு பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்து போக வேண்டிய அவசியம் இருக்காது.
ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் அதில் வேஸ்ட் ஆகும். ஸோ இன் ஜென்ரல் சொல்லணும்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இஸ் கோயிங் டு பி த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பில்டிங். ஸ்ட்ரென்த் ஆஃப் த பில்டிங் அண்ட் ஹி வில் டிசைட் யுவர் எக்கனாமிக்ஸ். ஓகே. ஸோ ஒரு இடத்துல ஸ்லாப் திக்னஸ் வந்து உங்களுக்கு 4.5 inches இருந்தால் போதும். ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்லாப் திக்னஸ் வந்து 6 inches இருந்தால் போதும். நீங்கள் நார்மலாக கட்டும்போது என்ன பண்ணுவீங்க, 6 inch போடுறோமா, எல்லா பக்கம் 6 inch. ஸோ அந்த 1 inch கான்க்ரீட் வந்து வில் டேக் லாட் ஆஃப் மணி ஃப்ரம் யுவர் பாக்கெட். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட வந்து கேட்கும்போது டிசைன் கொடுப்பாங்க, கம்பியோட டீட்டெயில் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அது 6 inches இருக்கலாம், 8 inches இருக்கலாம். நம்ம ரெகுலர் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னு பண்ணுவீங்கன்னா 6 inches போட்டோம்னா எல்லா பக்கம் 6 inches போட்டுருவாங்க. அப்போ தேவையா ஒவ்வொரு இடத்துலையுமே மாற்றலாம், வேரி ஆகும். ஓகே. நீங்கள் காலம் கட்டும் போதுலேருந்து அந்த ரிங்கோடைய ஸ்பேசிங்லேருந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பேனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அப்போ காட்வின் உங்களோட இந்த ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சு தான் அருமையான ஒரு இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 3 years கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா நியூ மெம்பர் இஸ் கோயிங் டு பி த எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்து அந்த ஃப்ரெஷ் பிளட் இஸ் கோயிங் டு பி த கீ ஸ்ட்ரென்த். எக்ஸாக்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் 3 yearsக்கு உங்களை தான் அந்த மெம்பர்ஷிப் சேர்மனாக போட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு யூ, உங்கள் ரோல் என்ன, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் தட் ரோல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் மை டிஸ்ட்ரிக்ட், பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். இப்போ இருக்கக்கூடிய செல்லா எடுத்துக்கங்க, அடுத்து வரக்கூடிய மாருதி எடுத்துக்கங்க, இவங்களை நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் தே ஹவ் ட்ரஸ்டட் மீ அண்ட் கிவன் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். டிஎம்சி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் சேர்மனுங்கிறது வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தொடர்ந்து பண்ணணும்னு ஒரு கவர்னர் லீடர்ஸ் நினைக்கிறாங்கன்னா அது வந்து இட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆஸ் யூ ரைட்லி சேட், ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய க்ரோத்துக்கு, ரோட்டரி டிஸ்ட்ரிக்டுடைய க்ரோத்துக்கு வந்து மெம்பர்ஷிப் இஸ் த இம்பார்ட்டண்ட் ஏரியா டு பி ஃபோக்கஸ்ட். ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் செல்லா, ரொட்டேரியன் செல்லா ஆரம்பத்துலேருந்து சொன்னதுலேருந்து என்னென்னா, வீல் கோ ஃபார் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ குவாலிட்டின்னு நம்ம யோசிக்கும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வரவங்களையெல்லாம் வந்து நம்ம மெம்பர்ஸ் எடுத்துக்கலாமா? ஏன்னா மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சருக்குள்ளே இருக்கிறவங்கள அந்த கிளப்புக்குள்ளே வந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கிளப் சஸ்டெயின் ஆகும், அந்த கிளப் வந்து ஹாப்பியாக இருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய லீடர்ஸ் தான் டுமாரோ தே ஆர் கோயிங் டு பி ஆர் லீடர்ஸ். ஏன்னா ஆஸ் யூ ரைட்லி நோ, ரோட்டரி வந்து யாராக இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, ஆர்ஐ பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 1 year பியூட்டிஃபுல். நம்ம 121 years நம்ம கடந்து இன்னைக்கு நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் தான். அண்ட் 1.4 million நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஒரு காலத்தில் வந்து இந்த 1.4 million தோ இட் இஸ் ஸ்டாக்னன்ட் ஃபார் ஃபியூ இயர்ஸ். நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, இந்த நியூ மெம்பர்ஸ் பற்றி பேசும்போது காட்வின், வை ரோட்டரி? வை டிட் யூ சூஸ் ரோட்டரி? வெரி சிம்பிள். சி, ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியாக, ஒரு ஃபேமிலியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம இருக்கணும்னு நினச்சோம். ஸோ இங்கே வந்து ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர வரைக்கும் எனக்கு தெரியாது. சி, ஐம் இன் டு வேரியஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ். ஆனால் ரோட்டரியில் ஏன் இவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் அண்ட் சோலாக வந்து நான் என்னைய மாதிரி நிறைய பேர் இங்கே ரோட்டரியில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஆர்கனைசேஷன் மூலிமா நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியுது. தனிப்பட்ட நபராக வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதை விட ஒரு குடும்பமாக, இப்போ கிட்டத்தட்ட 3000 ரொட்டேரியன்ஸ் இருக்காங்க, 3000 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச், ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ உங்களுடைய மெம்பர்ஷிப் பிளான் வந்து நீங்கள் ஆளுகளை சேர்த்த போகிறீங்களா, இல்லை அவங்களா வந்து சேருவாங்களா? எப்படி, ஹவு டு யூ டேக் மெம்பர்ஸ்? வெரி நைஸ் குவெஸ்டன். பிகாஸ் இது என்னமோ மெம்பர்ஷிப் மீனை வலை போட்டு பிடிக்கிற மாதிரி மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம ரொம்ப சீப்பாக யோசிக்க முடியாது. பிகாஸ் சி, திஸ் இஸ் நாட் அ சேல்ஸ் மீட்டிங்.
நம்ம வந்து ஒரு சேல்ஸுக்கு எப்படி ஒரு மெம்பர் அட்ராக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரோம், அந்த மாதிரி ஒரு எம்எல்எம் மாதிரி கிடையாது ரோட்டரிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். See, for every good person, good Samaritan, or a person who wants to make change in this community, அவருடைய ஏரியாவில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவராக இருக்கட்டும், அவர் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரணும்னா அது ரோட்டரியாக தான் இருக்க முடியுங்கிறது நம்ம சொல்கிறோம். we are just exposing what we felt. நம்ம எந்த அளவுக்கு வந்து ரோட்டரி உணர்ந்திருக்கோங்கிறத பொறுத்து. இதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ எராடிகேஷன். இட் வாஸ் ரோட்டரி who eradicated polio from the world. நம்ம இந்தியாவில் ஒரு டிகேடாகவே நம்ம வந்து போலியோ இல்லாமல் நம்ம குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஆடி பாடி சந்தோஷமாக குழந்தைகள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ரோட்டரி தான். கண்டிப்பாக. பிகாஸ் we were affected a lot. in 1985 இந்த ப்ரோக்ராமை நம்ம கையில் எடுத்தப்போ இந்தியாவில் வந்து 2.5 லட்சம் பேர் வந்து போலியோவால் பாதிச்சிருந்தாங்களாமா. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸை வந்து இந்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கு. அதற்கு காரணம் ஒவ்வொரு ரொட்டேரியனும். ஸோ அந்த ரொட்டேரியனில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன்னு நினைக்கும் போது இட் கிவ்ஸ் மீ கிரேட் ப்ரைட். என்னுடைய குழந்தை இன்றைக்கி வந்து எந்தவித டிஃபிகல்ட்டி இல்லாமல் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நானும் காரணமாக இருந்திருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரொட்டேரியனும் காரணமாக இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இட் இஸ் எ கிரேட் ப்ரைட். சரி கவுடின், இப்போ இந்த மெசேஜ் எப்படி இப்போது எனக்கு சேரணும்னு இருக்குது, எனக்கு அந்த மெசேஜ் எப்படி வந்து சேரும் ரோட்டரி பற்றி? உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பிளாகர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள், அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ என்னுடைய கிளப் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன். ஸோ we do lot of projects for differently able people. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பேரா த்ரோபால் நேஷ்னல் லெவல் காம்படிஷன் பண்ணியிருந்தோம். இப்போது எங்களுடைய லீடர்ஸ், எங்களுடைய பிரசிடென்ட் ஸ்ரீநாத் இருந்தார், விக்ரம் இருக்கார். இப்போ ரோட்டோ ரைட் ஆர் ரன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து மார்ச் 1 வந்து ஒரு மேராத்தான் வந்து நம்ம பண்ணுறோம். இதோட கன்வீனர் வந்து குமரன் இருக்கார், பிரதீப் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ரோட்டரினா என்னங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த ரோட்டோ ரைடர் ரன்னுடைய ஃபண்ட் ரைசிங் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்கள் கேலிபர் தரோம். இது வரைக்கும் 540 கேலிபர் கொடுத்துருக்குறோம். குழந்தைகள் மட்டும் மோர் தென் 300 சில்ட்ரன். ஓகே, இப்போ நீங்கள் போலியோ எராடிகேட் பண்ணியாச்சுங்கிறீங்க. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் கேலிபர் தென்? இல்லை, போலியோனால மட்டுமே வந்து டிசபிலிட்டி வரும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, சரி, இதில் நிறைய இப்போ ஆட்டிசம் கிட்ஸ் இருப்பாங்க, டிஎன்ஏ டெஃபிஷியன்சிஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸுங்க, நம்மளுடைய ஜீன் டிஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் ஆக்சுவலாக ஒரு ஃபிகரே என்ன சொல்கிறாங்கன்னா 2010 விட இப்போ கிட்டத்தட்ட 3 to 4% வந்து 3-4% வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளோடைய சதவீதம் உயர்ந்திருக்குது, குறிப்பாக குழந்தைகள் வித் டிசேபிலிட்டிஸ். இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த குழந்தைகள் வந்து படுத்துகிட்டே இருந்தாங்கன்னா நீங்களும் விட்டுட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான். எத்தனை நாள் தான் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க? அந்த குழந்தைகள் குழந்தையாக இருக்கும்போது தூக்குவாங்க, பார்த்துக்க முடியும், ஆனால் ஒரு வயசுக்கு மேலே பார்க்க முடியாது. ஸோ கேட்ச் தம் ஏர்லி. குழந்தையாக இருக்கும்போதே எந்த அளவுக்கு அவங்களுடைய, அதாவது கம்ப்ளீட்டாக அதை க்யூர் பண்ண முடியாது. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து அவங்க ஒரு 16-18 வயசு ஆகும்போது செல்ஃப் எம்பவர்டாக ஒரு மனிதனாக வந்து இந்த உலகத்தில் நடமாடுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை தான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் பண்ணுறாங்க. அதோடைய ப்ராஜெக்ட் தான் வந்து ரோட்டோ ரைட் ஆர் ரன். ஓகே, ஸோ யூ ஆர் ப்ரொவைடிங் இந்த கேலிபர்ஸ் மூலிமா அந்த குழந்தைகளை வந்து தே கேன் ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன். எஸ், ஃபஸ்ட்டு அந்த கேலிபர் மூலிமா வந்து இப்போ கேலிபர்ன்ட்டு இல்லை, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் வீல் சேர்ஸ் கொடுக்குறோம். ஆல் சப்போர்ட் வீல் சேர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு எல்லா பக்கம் பெல்ட் இருக்கும், நெக் சப்போர்ட் இருக்கும், ஹிப் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த வீல் சேரில் வந்து அந்த குழந்தைகளை உட்கார வைப்பாங்க, பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேலிபர் சப்போர்ட் மூலிமா அவங்கள நிற்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் மெதுவாக நடக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ஐ ஹர்ட் அது ஒரு 5th இயராக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம், 5th கன்சிக்யூட்டிவ் இயராக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் டிரைவிங் யூ? என்ன டிரைவ் பண்ணுது இந்த ப்ராஜெக்ட் அப்படியே திருப்பி பண்ணணும்னு? ஏன்னா எவ்ரி இயர் இட்ஸ் கோயிங் டு பி காஸ்ட் இன்வால்வ், எவ்ரி இயர்
திருப்பியும் ஃபண்ட்ஸ் உள்ள வந்தே ஆகணும். எஸ். ஸோ என்ன டிரைவ் பண்ணுது உங்களை? இல்லை, ஃபஸ்ட்டு டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரோட்டோ ரைடார் ரன்னை பொறுத்த வரைக்கும் இதோடைய கிரியேஷன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேரியன் குமரன் எங்களுடைய பிரசிடென்ட் எலெக்ட் ஈ ஒன்லி கிரியேட்டட் திஸ் கான்செப்ட். இதோடைய ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொட்டேரியன் சதீஷ்னு ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட் வந்து ஒரு மூல காரணமாக இருந்தார். இன்ன வரைக்கும் இந்த மாதிரி மெம்பர்ஸ் ப்ளஸ் நாங்கள் ஒரு 55 பேர் எங்கள் கிளப்பில் இருக்கோம். 55 பேர்த்துடைய இன்வால்மெண்ட். இப்போது இந்த ப்ரோக்ராம் பண்ணுன்னா வி நீட் ஃபண்ட் இல்லைங்க. ஸ்டாண்ட் அண்ட் வாக்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் வி நீட் ஃபண்ட். அந்த ஃபண்டு வந்து இப்போ நாங்கள் 55 பேர் எல்லாமே என்டர்பிரினர்ஸ், நாங்கள் மட்டும் கொடுத்தாமே இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னா முடியாது. ஸோ வி நீட் அதர் பீப்புள் சப்போர்ட் ஆல்சோ. ஸோ ரோட்டோ ரைடார் ரன்னுங்கிறது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் ரைசர். எவ்ரி இயர் வி டூ இட். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதற்காக கடுமையாக உழைக்கிறாங்க. ஸோ இது இந்த பப்ளிசிட்டி மூலிமா இது பப்ளிசைஸ் பண்ணுறது வந்து ஈவன் ரோட்டரிக்கு ஒரு பிஆராக இருந்தாலும் வெளியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு வந்து நம்ம தெரியப்படுத்தினாலும் எங்களுடைய மூல காரணம் வந்து இதுலேருந்து வரக்கூடிய ஃபண்டை வச்சு இந்த குழந்தைகளை, இந்த மாதிரி குழந்தைகள் நாளைக்கு வந்து டிசேபிலிட்டினால் படுத்துட்டு அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு எய்மோடு தான் பண்ணிட்டு இருக்கோம். கம்மிங் பேக் டு த மெம்பர்ஷிப், இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா எவ்வளோ புது மெம்பர்ஸ் உள்ள என்ரோல் ஆயிருக்காங்க, வராங்களா? வண்டர்ஃபுல். சி இந்த மாதிரி அதாவது நான் சொல்றது வந்து கிளப்புடைய ப்ராஜெக்ட் நான் சொன்னேன். ஓவரால் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, சில்ட்ரனுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரிஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, கிளெப்ட்னு சொல்லுவாங்க உதடப்பிளவு, அதுக்கு ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கிளப்லேருந்தும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆர்வம் இருக்கிறவங்க, இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வராங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து ஒருத்தர்னால வந்து நிறைய பேர்த்துக்கு நம்மளால் உதவி பண்ண முடியாது. ஸோ இந்த ரோட்டரிக்குள்ளே வந்தனால ஐம் ஏபிள் டு மீட் ஸோ மெனி பீப்புள். ஸோ அந்த கிவிங் பேக் டு த சொசைட்டி இஸ் ஆல்வேஸ் ஒரு மனிதனுடைய பேஷன்னு சொல்லலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்துக்காக ஏதோ ஒரு பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குங்கிறத நம்பி so many people are coming inside. இந்த வருடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம we have inducted 250 new Rotarians. அதான் என்னோட அடுத்த क्वेश्चन இருந்தது. ஓகே, so 250 new Rotarians நம்ம இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னமே நம்மளுக்கு வந்து ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர் பக்கம் ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ யார் வேணால் மெம்பர் ஆக முடியுமா? யூ ஹேவ் எனி ஸ்க்ரூட்டனி ஆர் ஸ்க்ரீனிங்? 100% யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம். அதாவது ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல். ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பணம் படைத்தவர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, ஹீ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். பட் வி எக்ஸ்பெக்ட் டிசிப்ளின். ஓகே, ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளினுங்கிறது இருக்கணும். ஒரு மனிதனுடைய தரம் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரதுனால இம்ப்ரூவ் ஆகணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின், அதே மாதிரி அவங்களுடைய லீடர்ஷிப் இதில் வந்து டெவலப் ஆகணும். எத்தனையோ பேர்த்த நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். உள்ளே வரும்போது ஸ்டேஜே ஏற மாட்டாங்க, மைக்கு பிடிக்க வந்து திணறுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க கையிலேருந்து மைக் வாங்குறது தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய லீடர்ஷிப் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் வே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி அ பாஸ். நீங்கள் சொல்கிறது வந்து நல்லதோ கெட்டதோ சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, உங்கள் வேலை நடந்துடும். ஆனால் இதில் வந்து ரோட்டரியில் ஒரு இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும்போது யூ ஆர் டீலிங் வித் ஈக்குவல்ஸ். உங்களோட பெரிய ஆள் வந்து உங்கள் கிளப்பில் உட்காந்துட்டு இருப்பார், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லீடர்ஷிப் எவ்ரி இயர், இப்போ என்னோடதெல்லாம் 20th இயர் இது ரோட்டரியிலன்னு சொல்லலாம். எவ்ரி இயர் வந்து ஐம் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ரோட்டரி நிறைய பேர் என்ன ரோட்டரி போகிறாங்க, ரோட்டரியில் வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர்த்தோட தாட் ப்ராசஸ் இருக்குமா இருக்கும். ஆனால் அது கிடையவே கிடையாது. எவ்வளோ டைம் ஸ்பேர் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு மெம்பர்? புதுசாக ஒருத்தர் வராருன்னா டைம், மணி எவ்வளோ ஒரு? இல்லை, மணிங்கிறது எவ்ரி ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் அ பேசிக் மெம்பர்ஷிப். நம்ம
போலியோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த போலியோவுக்கு வந்து எவ்ரி ரோட்டேரியன் கான்ட்ரிபியூட்ஸுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ரோட்டரி இஸ் கிவிங் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கான்ட்ரிபியூட். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும், உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கும், உங்கள் பேர குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த போலியோங்கிற வைரஸ் வராமல் இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து, அதாவது போலியோவுடைய எராடிகேஷன் ஆக்டிவிட்டியை வந்து தொடர்ந்து பண்ணோம்னா சம்திங் வி நீட் டு கான்ட்ரிபியூட். ஸோ பேசிக் கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய மெம்பர்ஷிப் ஃபீயே எடுத்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ரோட்டரியுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுடைய சம்பளம் எடுத்துக்கிறவங்க கிடையாது. பிகாஸ் திஸ் அன் வாலண்டரி ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுடைய பணம் ஆஃப்ரிக்காலேயோ ஈவன் டெவலப்ட் கண்ட்ரீஸ் லைக் யூகேலேயோ யூரோப்லேயோ ஏதோ ஒரு பக்கம் யாருக்கோ ஒருத்தர் வந்து உங்கள் பணம் வந்து ஒரு பிரயோஜனமாக போக போகுது. ஸோ பேசிக் மெம்பர்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எவ்ரி கிளப் மெம்பர்ஷிப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கிளப் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். சிலவங்களுக்கு கம்மியாக இருக்கும், சிலது வந்து ஜாஸ்தி இருக்கும், டிபெண்டிங் அப்போ இந்த கிளப் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு கிளப்பும் எந்த இடத்துல மீட்டிங் வைக்கிறாங்க. ஏன்னா மாதத்தில் 2 மீட்டிங்கிறது வந்து ஒரு மேண்டேட்ரி கான்செப்டாக வந்து ரோட்டரியில் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த 2 மீட்டிங்க்கு வந்து மெம்பர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதை டிவைட் பண்ணி மெம்பர்ஷிப்பை வாங்குவாங்க. அப்புறம் ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அது கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, ஹோலியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வில் செலிப்ரேட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ஸ்பெல் அவுட் சம் மனி, ரைட்? நீங்கள் ஒரு பார்ட்டிக்கே போகிறீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து தானே ஆகணும். So, more number of members in Rotary, what will happen to the society? Society will change in a good way. Positive changes ஆகும். அடுத்த வருஷம் கவர்னர் ரொட்டேரியன் மாருதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வராரு. ஃபஸ்ட்டு இந்த 3000 பேருக்கு அந்த அவேர்னஸ் வரப்போகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த அவேர்னஸ் வந்து ஒரு 3000 ரொட்டேரியனுக்கு ஒரு லீடர்னால இப்போ ஹவு டு be in a regulated way, how to save this environment, பல லட்சக்கணக்கான மரங்கள் பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 3000 பேருங்கிறது 3000 பேர் தனிப்பட்ட ஆளுக கிடையாது, 3000 குடும்பம், 3000 ஃபேமிலிஸ், கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் நீங்கள் ஆவரேஜாக போட்டிங்கன்னா கூட 12000 பேர். ஓகே, அதே மாதிரி இதோட முடிகிறது கிடையாது. இந்த 12000 பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே லட்சக்கணக்கான பேர்த்துக்கு இந்த பாசிட்டிவ் வைப், ஓகே, இந்த என்விரான்மெண்டல் எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர்த்துக்கு ஸ்பெண்ட் ஆகும். So being in Rotary will not be useful only for you, it will be useful for your community, உங்களை சுற்றி உங்கள் குடும்பம் ப்ளஸ் உங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு வரதுக்கு more and more members in Rotary உபயோகமாக இருக்கும். கிரேட். ஸோ வியூவர்ஸ், காலிப்பர் குழந்தைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுடைய பக்கத்தில் இல்லை உங்களுக்கு ஏதாவது முறையில் உங்களுக்கு யாருக்காவது இந்த உதவி வேணும்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய இதை ரிக்வஸ்ட் போடுங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு டவுன் டவுன் டீம் ரெடியாக இருக்காங்க, ரைட்? எஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன். இந்த கேலிபருங்கிறது வந்து நாங்கள் கொடுக்காத ஸ்டேஜ் ஒன்று வரணுங்கிறது தான் வந்து எங்களுடைய எண்ணமே. ஸோ அப்படி ஒரு சமுதாய மாற்றம் வந்து கண்டிப்பாக வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் உருவாக்கும். கிரேட். ஸோ வாட் இஸ் அவர் மெசேஜ் ஃபார் அவர் வியூவர்ஸ்? மை மெசேஜ் இஸ் ஸோ சிம்பிள். ஜாயின் ரோட்டரி. See, I have benefited a lot personally, and community-wise, I have brought in many changes. So, probably joining in Rotary will not be beneficial only to you. உங்களுக்கு மட்டும் அது பெனிஃபிட்டாக இருக்காது, இந்த சமுதாயத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ரோட்டரியில் இருக்குது. அது வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளையும் பக்குவப்படுத்துங்கிறது வந்து உறுதியாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ப்ளீஸ் ஜாயின் ரோட்டரி. தேங்க்யூ காட்வின் ஃபார் இவ்வளோ டைமை எங்கிட்ட ஸ்பேர் பண்ணி ரோட்டரி பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். சதீஷ், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அ லாட்.